தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. 24/5/2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரு சிவ தந்தையை அன்போடு நினையுங்கள். தந்தையுடன் இனிமேலும் இனிமையாக உரையாடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் அடங்கியிருக்கின்றது. யார் பொருள் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும்? பதில்: யார் ஆத்ம உணர்வில் இருக்கின்றார்களோ அவர்களே ஒவ்வொரு வார்த்தையையும் பொருளுடன் பேச முடியும். பாபா சங்கமத்தில் உங்களுக்கு என்ன என்ன கற்பிக்கின்றாரோ அது அனைத்திலும் பொருள் நிறைந்திருக்கின்றது. தேக உணர்வில் வந்து மனிதர்கள் என்ன என்ன பேசுகின்றார்களோ அது அர்த்தமற்றதாக அனர்த்தமாக இருக்கின்றது. அதனால எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை. பாடல்: கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடலாகும். உங்களுக்கு பாடல்களின் அவசியம் இல்லை. எந்த துன்பத்தின் விஷயமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கின்றன. பிராமணர்களுக்கு உணவளித்தல், அது மாதிரியெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு ரொம்ப துக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிராமணர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், அதாவது பசுவை தானமாக கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சாக்கா உங்களோட கஷ்டங்களாம் தீர்ந்துடும் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கு வேதங்கள்ல. அதனால பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது அந்த காலத்துல இருந்து பழக்கம். சில இடத்துல வந்து பூதானம் கூட கொடுப்பாங்க, நிலத்தை தானமா கொடுப்பாங்க, பசு தானமா கொடுப்பாங்க. ஏன்னா சாஸ்திரத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்தா நம்மளுடைய கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தீர்த்த யாத்திரைக்கு போக சொல்லியிருக்காங்க, இந்த கங்கையில குளிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்ட விஷயங்கள் தான். நாமளும் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா என்னுடைய கர்மா தான் எனக்கு துக்கம் கொடுக்குது. என்னுடைய கர்மாவை சரி பண்ணிட்டா எனக்கு வந்து எந்த துக்கமும் இருக்காதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லி தரல. நாமளும் சாஸ்திரத்துல இருக்கிறது தான் பண்ணிட்டு இருந்தோம் பக்தி மார்க்கத்துல. இங்கே அனைத்து துன்பங்களிலிருந்தும் கடவுளால தான் விடுதலை கொடுக்க முடியுது. கர்மத்தை பரிவர்த்தனை, சுய பரிவர்த்தனை, சம்ஸ்கார சுபாவங்களை மாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு வந்து ஆத்ம சக்தி தேவைப்படுகின்றது. அதுக்கு இறை தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்மளுக்கு மனோபலம் கிடைக்குது. அந்த மனோபலத்தின் மூலமாக நம்மளுடைய கர்மால நம்ம பரிவர்த்தனை கொண்டுட்டு வரும். விகர்மத்தை விட்டுட்டு சுகர்மம் செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இது வந்து சிவபாபா வந்து தான் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. ஞானத்தை சொன்னவர் கூடவே யோகா பண்ணும் பொழுது அதற்கு வேண்டிய சக்தியையும் அளிக்கின்றார். இந்த ஞானம் யோகம் சேரும் பொழுது
நம்மளுடைய கர்மால பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. அப்ப வாழ்க்கையே மாறிவிடுகின்றது. மற்றபடி நாம சாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் செய்யணும்னு இனி அவசியம் இல்லை. வாயில சிவசிவா அப்படின்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. சிலர் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. அப்பா பேரை யாராவது மந்திரம் மாதிரி சொல்லுவாங்களா? அப்பான உடனே அவரோட ஞாபகம் வரணும்ல. சரி, அன்னைக்கு கூட முரளியில பாபா சொன்னாரு, நீங்க பேபியோட பேபியா இருக்கிறீங்க. ஒரு பேபி அப்படின்னா ஒரு குழந்தை அவங்க அப்பாவை டக்குன்னு நினைக்குது. ஆனா நம்ம அந்த பேபியோட கீழே இறங்கிட்டோம். சொந்த அப்பா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆத்மாவுடைய தந்தை இவர்தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவரை நினைக்க முடியல. இதுக்கு ஓம் நம சிவாயன்னு சிவசிவா அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நினைச்சா மனசுல அவருடைய குணங்கள், அவர் நம்மளுக்கு செஞ்ச உதவிகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்ல. உண்மையிலே அப்பானா அப்படிதானே இருக்கணும். இது டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. மந்திரம் சொல்லி கடவுளை நினைக்கிறது, கடவுளை ஆயிடுறாரு, அப்பாவா இல்லை. இப்ப நம்மளுக்கு சிவ பாபா சொல்றாரு, அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி மந்திரம் சொல்லி என்னை நினைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரிலாம் எதுவும் சட்டம்லாம் எதுவும் கிடையாது. ஓம் நமோ சிவாய இத்தனை முறை சொல்லணும், அல்லது காயத்ரி மந்திரத்தை 1,00,000 முறை சொல்லணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க மனசால அப்பாவை நினைச்சா போதும். இதனால நீங்க மந்திரம் சொல்றதுனால எதுவுமே பலனே கிடையாது. அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நம்ம மந்திரம் சொல்லிட்டு இருந்தா என்ன லாபம் இருக்கு? அகத்தியர் சொல்லி இருக்கிறாரு, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அதனால மனசை செம்மையாக்குறது அப்படின்னா உள்ளம் சுத்தமாக இருக்கணும். பியூர் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ்னால நிரப்பிட்டா நம்ம எந்த மந்திரம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மெயின் சப்ஜெக்ட் ஆத்மா என்று உணர்ந்து பிறகு பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. உள்நோக்கம் உடையவராக ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள் என சிவ தந்தை கூறுகின்றார். அவ்வாறு நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் எரிந்து போகும். பாப்பகட்டேஸ்வர் ஈஸ்வரன் மனசால நினைச்சா போதும், நம்மளுடைய பாவங்கள்லாம் நீக்கப்படும் என பாபா உறுதியளிக்கின்றார். இதுவே யோக அக்னியாகும். இதன் மூலமாக உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவீர்கள். வரலாறு திரும்ப ரிப்பீட் ஆகும், மீண்டும் நடக்கும். போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் இந்த கல்பத்தில் நடக்கும். இந்த கல்பத்தில் என்ன நடக்கின்றதோ அது அடுத்த கல்பத்தில் மீண்டும் நடக்கும். இது அனைத்தும் தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகும். தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருங்கள். வாய் திறந்து பேசிடாதீங்க, மனசுக்குள்ள பேசிக்கோங்க. நான் கல்ப கல்பமாக உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுகின்றேன் என சிவ தந்தை கூறுகின்றார். இந்த மரம் இருக்குல்ல, கல்ப விருட்ச மரம், மெல்ல மெல்ல தான் வளர்ச்சி அடையும். இப்ப அடுத்த மரத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கிறாரு. இது கொஞ்சம் கொஞ்சமா தாங்க வளரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த சமயத்துல தான் மாயா புயலும் வீசுகின்றது. இப்பதான் நாற்றே நடுறாரு அடுத்த கல்பத்துக்கு. ஆனா அந்த நாற்று வளர்றதுக்குள்ள மாயா புயலை எடுத்துக்கிட்டு வருது. இப்பொழுதுதான் குழந்தைகளாகிய உங்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து இறைவன் விடுவிக்கின்றார். சத்தியுகத்துல உங்களுக்கு எந்த பந்தனமும் இருக்காது. மாயா ஜீத், ஜெகத் ஜீத்தாக இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் பந்தனமே போட முடியாத இந்த புருஷோத்தம யுகம் கூட உங்களுடைய புத்தியில பொருளோடு இருக்கின்றது. புருஷ் பிளஸ் உத்தம் ஆகக்கூடிய யுகம் சங்கம யுகம். வேற எந்த யுகத்திலையும் ஆத்மா அப்படிங்கிற பேட்டரி கீழே டிஸ்சார்ஜ் தான் ஆச்சு. இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்துல மட்டும்தான் ஆத்மா ஃபுல் சார்ஜ் ஆகுது. அதனால இதுக்கு புருஷோத்தம சங்கம யுகம் என்று பெயர். இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும்
பொருள் இருக்கின்றது. தேக உணர்வில் வந்து யார் பேசுகின்றார்களோ அது அனர்த்தமாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா உணர்விலிருந்து பேசுபவர்களே பொருளோடு பேசுகின்றார்கள். அதிலிருந்து பலன் அவசியம் கிடைக்கும். இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன. தீர்த்த யாத்திரை செய்கின்றார்கள். இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நிறைய செய்கிறாங்க. இவை அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழி என நினைக்கின்றார்கள். பஜனை செய்வது, தீர்த்த யாத்திரை பண்ணுவது, இதெல்லாம் பகவானை அடையக்கூடிய வழி என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட திரும்பி போக முடியவில்லை என குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். முதல் நம்பரில் உலகத்திற்கே அதிபதியாக யார் இருந்தாங்க? சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயண் இருந்தனர். அவர்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள் என பாபா நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப அவங்களோட சேர்ந்து நாமளும் யதா ராஜா ராணி ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி, நாமளும் தெய்வதைகளாக இருந்தவங்க தான். நாமளும் கீழே இறங்கணும் அவங்களோட சேர்ந்து. இப்போ கீழே வந்து சேர்ந்தாச்சு. இதோட இறங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. தலைமட்டம் ஆயிட்டோம். இப்போதான் கடவுள் கிடச்சி இருக்கிறாரு. லோ பேட்டரியில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சிவபாபா வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஃபுல் சார்ஜ் பேட்டரியாக நம்மளை மாத்துறாரு. பிறகு மற்றவர்கள் எப்படி விடுவிட்டு போக முடியும்? அனைவரும் சக்கர எங்க லக்ஷ்மி நாராயண கீழே இறங்குறாங்கன்னா மற்றவங்க எல்லாரும் இறங்கி தாங்க ஆகணும். கிருஷ்ணர் மட்டும் எப்பொழுதும் நிலையாக இருக்கின்றார் என்று கூற முடியுமா? இப்போ அது கிருஷ்ணா அப்படின்னா அவருடைய பெயர், ரூபம் அதெல்லாம் போயிடும். அடுத்த பர்த்லே போயிடும். பேர் மாறும், ரூபம் மாறும், தேசம் மாறும், காலம் மாறும், ஈவன் ஆண் பெண் எல்லாமே மாறும். பாரத நாட்டில் தான் பிறப்பாரு கிருஷ்ணர் நெக்ஸ்ட் பர்த்தில். ஆனால் வந்து வேற உருவத்தில் பிறப்பாரு. பெயர் மாற்றப்படும், ரோல் மாறும். மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக இருக்கும். 84 வேஷத்துக்கு 84 ரூபம். ஆனால் ஒரு வேஷம் போல இன்னொரு வேஷம் கண்டிப்பாக இருக்காது. ஃபேஸும் இருக்காது, ரோலும் இருக்காது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் சிவ தந்தை தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ஒரு படிப்பாகும். மாணவ வாழ்க்கையில் கவனம் அதிகமாக வைக்க வேண்டும். தினந்தோறும் தன்னுடைய சார்ட்டை வைப்பதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் இருக்கின்றது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அவ்வளோ பந்தனம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா காலையில் போவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் அப்படி இல்லை. நைட்டு வரைக்கும் இருந்து கடையை வைண்டப் பண்ணுறதுக்கு 9-10 கூட ஆகுதில்ல. அவ்வளோ நேரம் அவங்க வந்து பிஸ்னஸில் முழு மூச்சோட அவங்க ஈடுபட வேண்டியதாக இருக்குது. அவங்க தன்னுடைய வேலையை முடித்து ஆஃபீஸ் முடிஞ்சால் வீட்டுக்கு தான் வந்துடுவாங்க. அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்க. வியாபாரி அப்படி செய்ய முடியாதுல்ல. இப்போ கஸ்டமர் வராங்க, 10 மணிக்கு வராங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நகை வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவங்க எத்தனை மணிக்கு கஸ்டமர் வந்தாலும் அத்தனை மணிக்கு இருந்து தானே ஆகணும். அதுவும் முக்கியமாக இந்த சீசன் டைம்லலாம் சில இடங்கள்லாம் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா இருக்கிறாங்க. இந்த தீபாவளி பொங்கல் சீசன்லலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நைட்டு தான் வராங்க. அப்போ கடை திறந்து வச்சு தானே இருக்கணும். அதனால பாபா சொல்றாரு, புத்தி யோகம் வெளியே செல்கின்றது. எனவே முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்க வேண்டும். அமிர்த வேலை வந்து நல்ல நேரமாகும். இந்த சீசன் டைம் தவிர்த்து மற்ற டைம்லலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் அமிர்த வேலை யோகா பண்ணிவிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த டைமில் வந்து நம்ம சக்தி சேர்க்கக்கூடிய டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸியாக இருந்தால் கூட அந்த காலையில் அமிர்த வேலையில் பண்ண அந்த யோகா பவர் உங்களுக்கு ஃபுல் டே யூஸ் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த சமயத்தில் வெளி எண்ணங்களை பூட்டி வைத்து விட வேண்டும். யோகா பண்ணும்போது யோகா மட்டும் பண்ணணும், பாபா மட்டும் நினைக்கணும். அப்போ கடை பிஸ்னஸ்லாம் ஞாபகத்தில் வரக்கூடாது. வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பாபா ஞான கடல் ஆவார்.
பதீத பாவனர் ஆவார் என பாபாவின் மகிமைகளை எழுதலாம். சப்போஸ் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, வேஸ்ட் தாட்ஸ் வருதுன்னா இந்த மாதிரி சோமான் எழுதலாம், இல்லை பாபாவுடைய மகிமைகளை எழுதலாம். பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக மாத்துறாரு. அட்லீஸ்ட் நினச்சி பார்க்கலாம்ல, மனன சிந்தனை பண்ணலாம். ஆக்சுவலாக கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கணும். டைவர்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஞானத்தை சிந்தனை செய்யுங்க அந்த நேரத்தில் அப்படின்னு பாபா சொல்கிறார். அவருடைய ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். அனைத்தையும் விட உயர்ந்த வழி மன் மனாபவ ஆகும். மனதினால் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். இது வேறு யாரும் சொல்ல முடியாத இறைவனை தவிர. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆவதற்காக கல்ப கல்பமாக இந்த வழிதான் கிடைக்கின்றது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே பாபா கூறுகின்றார். சிவ தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இதற்கு வசீகர மந்திரம் என்று கூறப்படுகின்றது. நம்ம சிவபாபா நினைவுல சதா இருந்தா நம்ம முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும். வேஸ்ட் தாட்ஸ் இல்லாம ஒன்று பாபாவுடைய நினைவு அல்லது பாபாவுடைய ஞானத்தை அதை மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகத்துல அந்த பியூரிட்டியோட ஜொலிப்பு வரும், முகப்பொலிவு ஏற்படும். பொருளோட நினைக்கும் பொழுது, அதாவது சிவபாபாவை இந்த பக்தி மார்க்கம் மாதிரி ஓம் நம சிவாய் அது மாதிரி சிவபாபா நினைக்காம அவரை புரிஞ்சிட்டு நினைச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சி மனசுல ஏற்படும். அதுக்கு அத்தீந்திரிய சுகம்னு பேரு. அந்த அத்தீந்திரிய சுகத்தினால முகப்பொலிவு அவசியம் ஏற்படும். தூய்மையான நினைவு இருக்க வேண்டும் என சிவ தந்தை கூறுகின்றார். பக்தியில கூட ஒரு சிவனோட பூஜை ரொம்ப தூய்மையானது. சிவலிங்கத்தை பார்த்தாலே படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் மனசுல இருந்து ரெஸ்பெக்ட் வரும். அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே வேற லெவல். இத்தனைக்கும் உருவ வழிபாடு இல்லை, அருவமாக தான் இருக்கு, லிங்கமாக தான். ஆனால் அந்த லிங்கத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. சிவன் பூஜை அதனால தான் அது ரொம்ப தூய்மையான இடத்துல தான் லிங்கம் இருக்கணுன்றதுக்காக வீட்டில் மற்ற சாமிங்க ஃபோட்டோலாம் வைப்பாங்க. லக்ஷ்மி நாராயண்லேருந்து ராம் சீதா வரைக்கும் ஃபோட்டோ வைப்பாங்க. ஆனால் சிவ லிங்கம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா லிங்கம் ஒரு தூய்மையான பிளேஸில் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கோவிலில் மட்டும்தான் லிங்கம் வழிபாடு இருக்கும். வீட்டில் சாதாரணமாக வீட்டில் வைக்க மாட்டாங்க. பிறகு தூய்மையற்றதாகி பலரோட பக்தி பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் லிங்கத்தை வைக்கிறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்களே, கடவுளையே மனசில் வைக்கணும்னா அந்த மனசு எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அதை சரி பண்ணுங்க. மனசில் இருக்கிற குப்பைலாம் டெய்லி க்ளீன் பண்ணுங்க. வீட்டை க்ளீன் பண்ணுறீங்களே, பெருக்கி துடைக்கிறீங்க தானே, அதே போல் மனசை டெய்லி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. உங்கள் மனசில் நான் இருக்கேன் ஆஃபர் பண்ணுறாரு. இந்த சண்டே முரளியில் கூட பாபா சொல்லியிருந்தாரு, சிவசக்தி கம்பைன்டு ஸ்வரூபத்தில் இருங்க, இணைந்த ஸ்வரூபமாக இருங்க அப்படின்னு சொன்னார்ல. அதனால எப்பவுமே நம்ம இணைந்த ஸ்வரூபமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு க்ளீனாக இருக்கணும். அப்போ கடவுள் உங்களை விட்டு எங்கே போகிறாரு, உங்கள் கூடவே தான் இருப்பார். சிலர் இந்த மாதிரி பலரை பக்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது முதல்ல இருந்த பக்திக்கு அத்வைத பக்தி, ஒருத்தரை மட்டும் நினைக்கிறது. அப்புறம் துவைதம் ஆகுது, அந்த தேவதைகளை நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 தத்துவங்களை நினைக்கிறாங்க. 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடம்புல இருக்கிறவர் கூட நானே கடவுள்னு சொன்னால் அதையும் நம்புகிறாங்க. அது மாதிரி பக்தி அந்த மாதிரி பத்தீத்தமாக ஆயிடுச்சு, தமோ பிரதானம் ஆயிடுச்சு. அவர் ஒருவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்க வேண்டும். சிவாவை மட்டும் நினைக்கணும். சிவாவை சொல்றதை மட்டும் கேட்டால் அதுக்கு பேர் அத்வைதம். ஒருத்தரை நினைக்கணும். குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே வந்திருக்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? சிவபாபா தான் சொல்றாரு. இந்த பக்தியின் பாகம் நிறைவடைகின்றது என உங்களுக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் தான் ஒரு சிவ தந்தையின் கோவிலை கட்டினீர்கள். அந்த சமயத்துல நீங்கள் தூய்மையான பக்தர்களாக இருந்தீர்கள். ஆகவே மிகவும் சுகமாக இருந்தீர்கள். பிறகு தூய்மையற்ற பக்தர்களாக ஆகியதுனால துவைதம்
அது துவைதம்னா என்ன பண்ணோம், சிவனையும் வணங்கணும், தேவதைகளையும் வணங்கணும். அது துவைதம் ஆயிடுது. அப்ப கொஞ்சமா துக்கம் வந்தது. அந்த தேவதைகளும் நல்லவங்க தானே. ஒரு தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் அல்லவா. ஆனா ஒருத்தரை மட்டும் நினைக்கும் பொழுது அவ்வளவு துக்கம் இல்லை. அப்புறம் தேவதைகள் அப்படி பல வழிபாடுல டைல்யூட் ஆயிடுச்சு. ஒரு சாமி இல்லாட்டி இன்னொரு சாமி காப்பாத்துவாங்க அவங்க அப்படின்னு நம்ம போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கர்மால கவனமே செலுத்தல இல்லையா. யாராவது ஒருத்தவங்க நம்மளை காப்பாத்த போறாங்கல்ல. அதனால பக்தியில மனசு போச்சு தவிர நம்ம செய்யற செயல்ல நம்ம வந்து கவனம் செலுத்தாம போயிட்டோம். ஒருத்தர் தான் கடவுள்னா அவர் சொல்ற டைரக்ஷன் படி நடந்திருப்போம். அப்புறம் அவர் சொல்றது கொஞ்சம் டஃப்பா இருந்தா இன்னொரு கடவுளை தேடிட்டோம் பார்த்தீங்களா. அதனால கர்மா டைல்யூட் ஆயிடுச்சு. அதனாலதான் துக்கம் அதிகமாச்சு. எத்தனை சாமிங்க பூஜை ரூம் போய் பாருங்க, லைனா இல்ல. மற்ற ரிலீஜியன்ல அப்படி இருக்காது. ஒரு ரிலீஜியனுக்கு ஒருத்தரை தான் கடவுளா நினைக்கிறாங்க, ஒவ்வொரு ரிலீஜியனும். இந்த தர்மத்துல தான் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா போட்டோஸ் இருக்கும். அவ்வளோ சாமிங்க. எந்த சாமி கும்பிட்றதே எந்த சாமியை விடுறதுன்னே தெரியாதுன்னா எல்லா சாமிக்கும் பூ வச்சிட வேண்டியது, எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிச்சிட வேண்டியது. ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு பயங்கர நம்பிக்கை. அதனால கர்மத்துல அட்டென்ஷன் போயிடுச்சு. நான் வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல சிவ மந்திரம் என்னது, மனதினால் என்னை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்கள் சிரேஷ்டமா இருக்கும். எங்கு இறைவனுடைய நினைவு இருக்கின்றதோ அங்க நற்செயல்கள் மட்டுமே நடக்கும். ஜஹா பாப் ஹை வஹா பாப் நஹி ஹோகா, ஜஹா பாப் ஹை வஹா பாப் நஹி ஹோகா. எந்த மனசுல இறை நினைவு இருக்கோ அந்த இடத்துல நம்ம தப்பு செய்ய மாட்டோம். நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். சரிங்களா. அதனால நாம வந்து இவர் தான் இறைவன் அப்படின்னா அவரு தூய்மையானவர், சுத்தமானவர். அப்ப நம்ம மனசுல வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் அவர் நம்ம மனசுல இருப்பாரு. அதுல கொஞ்சம் அட்டென்ஷன் வச்சா போதும் உள்ள தூய்மைக்கு. ஒருவர் கூறக்கூடிய மந்திரத்தை கேளுங்கள். இங்க யாருமே தேகதாரி கிடையாது. சிவ பாபா தேகதாரியா இல்ல. நீங்கள் பாப் தாதாவிடம் வந்துள்ளீர்கள். சிவ பாபாவை விட உயர்ந்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. இறைவன் மிக பெரியவர். அவருக்கு உருவமே கிடையாது. ஆனா அவருடைய குணங்களை புகழ்றதுக்கு வார்த்தைகளும் கிடையாது. அனைவரும் அந்த இறைவனை தான் நினைவு செய்கின்றார்கள் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல. இப்ப அல்லாஹ்னா என்ன அர்த்தம், கடவுள்னு தான் அர்த்தம். அவங்க அராபிய லாங்குவேஜ்ல இறைவன் அப்படின்றதுக்கு அவங்க அல்லான்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல காட்ன்னு சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் காட் ஃபாதர்னு சொல்றாங்கல்ல, இறை தந்தைன்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ்ல அல்லான்னு சொல்றாங்க. பரலோகத்துல இருக்கிற பரமபிதா யாரு, சிவ பரமாத்மா தான். அவங்கவுங்க லாங்குவேஜ்ல ஒரு நேம் வச்சிருக்காங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் தான். அவரை தான் உலகமே நினைக்குது. பாரதம் தான் ஒரு காலத்துல ஸ்வர்க்கமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. அவர்களை இவ்வாறு மாற்றியவர் யார்? நீங்கள் அவர்களை பூஜித்து கொண்டு இருக்கின்றீர்கள். மகாலட்சுமி யார் என யாருக்குமே தெரியவில்லை. மகாலட்சுமி முற்பிறவியில யாராக இருந்தார்கள்? அவரே ஜெகதம்பா என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் தாய்மார்கள். வந்தே மாத்திரம் அப்படின்னு யார் சொல்றாங்க? சிவ தந்தை நம்மளை வணங்குறாரு. முழு உலகத்தின் மீது நீங்கள் உங்களது யுக்தியை கையாளுகின்றீர்கள். பாரத மாதா என்பது ஒருவரின் பெயர் மட்டுமே அல்ல. நீங்கள் அனைவரும் சிவனிடமிருந்து யோக பலத்தினால் சக்தி அடைகின்றீர்கள். சக்தி அடைவதால் தான் மாயா இடையூறு செய்கின்றது. நம்ம பவர்ஃபுல் ஆயிட்டா மாயாவை ஃபேஸ் பண்ணுவோம்ல தைரியமா, அதுக்கு பயந்துக்கிட்டு
நீங்கள் சக்தி வாங்கினா தானே பவர்ஃபுல் ஆவீங்க. அதனால கட் பண்ணுறதுக்கு மாயா ட்ரை பண்ணது. யோகா பண்ணாதான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இது இன்னைக்கு நேத்திக்கு விஷயம் இல்லை. பக்தி மார்க்கத்திலே தபஸ்விகளை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. காட்டில் போய் கடுந்தவம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு தான் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து பெரிய தபஸ்வியா, ரிஷி முனிவர்கள்லாம் இந்த போராட்டத்தை கிராஸ் பண்ணவங்க தான். அது வேற லெவல். இங்கே நம்மளுக்கு பாபாவோட உதவி இருக்கு. பாபாவோட உதவி இருக்கிறதுனால நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம மனம் வச்சா போதும், மார்க்கம் கடவுள் காட்டுவார். கான்சென்ட்ரேஷனோட கடவுளை ஈஸியாக நினைக்கலாம். இது சகஜ மார்க்கமாகும். யுத்தத்தில் யாராவது இடையூறு செய்தால் சக்திசாலியாக போராட வேண்டும். யாராவது இடையூறு செய்தால் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. இதுவே மாயாவின் யுத்தம்னு புரிஞ்சுக்கோங்க. அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, யோகா பண்ண விட மாட்டேங்குது மாயா அப்படின்னா, நான் இனிமேல் யோகாவே பண்ண மாட்டேன், பண்ணாதானே எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு விட்டுறாதீங்க. அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்கள் யோகா சக்தியின் முன்னாடி. அதனால யோகாவை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடைபெறவில்லை. அவர்களுடையது தங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய யுத்தம். எப்படிங்க? அதாவது 5% நற்குணங்கள், 100% தீய குணங்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் நம்மளுக்குள்ளவே இருக்கிறாங்க. தர்மத்தின் வழிப்படி இருக்கிறது கௌரவர்கள், அதர்மத்தின் வழிப்படி இருக்கிறது கௌரவர்கள். அப்படின்னா நம்மளுக்குள்ளவே தர்மமும் இருக்கு, அதர்மமும் இருக்கு. துக்கம் அசாந்தி இருக்கா இல்லையா? சுகம் சாந்தி எவ்வளோ இருக்கு? 5% இருக்கு. துக்கம் அசாந்தி 100% இருக்கு. இப்போ தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடுவில் ஒரு போராட்டம். போராடுங்க, போராடுங்க. கடவுள் தர்மத்தின் பக்கம் இருப்பார். அந்த 5% தான் கடைசியில் வெற்றி அடைய போகுது. ஆனால் தைரியத்தை விட்டுறாதீங்க, துணிச்சலோட போராடுங்க. மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது 1 அடி 2 அடி நிலத்திற்காக லௌகீகத்தில் வேற யாரும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்க. என்னுடைய நிலம் இது, பக்கத்தில் அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு பாக பிரிவினை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வரப்புன்னு சொல்லுவாங்களே, அது வந்து எவ்வளோ 1 அடி இருக்குமா? அது வந்து அவங்களோடையது. பிரிவினையில், பாக பிரிவினையில் அது எனக்கு வரணும், வரலைன்னா தலையை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தலையை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க 1 அடி நிலத்துக்காக. வெட்டிட்டு என்ன சாதிக்க போகிறாங்க? இப்போ இதெல்லாம் வந்து ட்ராமாவில் இருக்குங்க. இப்போ தலையை வெட்டிட்டு அவங்கள மட்டும் போலீஸ் சும்மாவாக இருக்கும், ஜெயிலில் கொண்டு போய் விடுறாங்க. செத்தவங்களுக்கும் அதனால சொந்தம் இல்லை, வெட்டினவருக்கும் சொந்தம் இல்லை. அப்புறம் யாரோ அனுபவிக்க போகிறாங்க. எதுக்கு இப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இவ்வளோ வெறுப்பு? 1 அடி நிலம் விட்டு கொடுங்க. அந்த 1 அடி நிலம் நம்மளுக்கு சொந்தமா? நம்ம போகும்போது எத்தனை அடி நிலத்தை எடுத்துன்னு போகிறோம்? அந்த மாதிரி இன்னைக்கு கலியுகம் அப்படிதான். கலியுகத்தில் எது சொந்தம் இல்லையோ அதுக்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ போராட்டம், தலை வெட்டுற அளவுக்கு. இதெல்லாம் சிவாபா புரிய வைக்கிறாரு. ட்ராமா எப்படிலாம் இருக்கு பாருங்க. ராமராஜ்யம், ராமராஜ்யத்தில் இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இது ராவண ராஜ்யம், அதான் இப்படிலாம் நடக்குது. இப்போ நாம் ராமராஜ்யத்திற்கு போக போகின்றோம் அப்படின்னு நினச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த ஞானம் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. அந்த ராமராஜ்யத்திற்கு சுகதாமம் அப்படின்னு கூட இன்னொரு பெயர் இருக்கு. அந்த ராமராஜ்யத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. இப்பொழுது சிவ தந்தை வந்து அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தை தருகின்றார் என்றால் குழந்தைகள் எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும்? குழந்தைகளே களைப்படையாதீர்கள் என சிவ தந்தை அடிக்கடி கூறுகின்றார். தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்கன்னா களைப்படைஞ்சிடுவாங்களே, ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்காக தீர்த்த யாத்திரை கேன்சல் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தான் இங்கே சிவாபா சொல்கிறாரு, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் புருஷார்த்தம் பண்ணுங்க. ஆனால் புருஷார்த்தத்தை விட்டுறாதீங்க. சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அவர் பிந்துவாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம கூட பிந்துவாக ஒளி புள்ளியாகத்தான் இருக்கின்றோம். இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இப்பொழுது
இந்த நாடகம் முடிய போகுது. நம்ம வேஷமும் கலைக்க போறோம். நம்ம ரோலும் முடிய போகுது. சிவபாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். நம்மளோட பாவ சுமைகள்லாம் நீக்கப்படும். ஏன்னா அவரு பாப்பகட்டீஸ்வரன். அவரால் மட்டும்தான் பாவங்களை நீக்கிற சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கு. விகர்மங்கள் ஆத்மாவில் தான் பதிவாகின்றது அல்லவா? சரீரம் இங்கே அழிந்து போகும். நிறைய மனிதர்கள் ஏதாவது ஒரு பாவ கர்மம் செய்தால் தனது உடலை அழித்து கொள்கின்றார்கள். அதனால எந்த பாவமும் அழிவது கிடையாது. ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. செஞ்சது தப்பு, சூசைட் பண்ணிட்டா சரியாயிடுமா? அந்த பாவம் அப்படி, அது இன்னொரு மகா பாவம் அது, சூசைட் பண்ணிக்கிறது. அதனால செஞ்ச தப்ப என்ன பண்ணணும், யோகா பண்ணி சரி பண்ணுங்க. அதுக்கு சூசைடு பண்றது ஒரு தீர்வு கிடையாது. அது மகா பாவம். தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறது மகா பாவம். கஷ்டமோ நஷ்டமோ போராடுங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே. தனியா போராடினீங்க முன்னாடி, இப்ப கடவுள் கிடைச்சிருக்கிறாரு, சேர்ந்து போராடலாம். பாபாவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதை விட்டுட்டு இந்த தற்கொலை அதெல்லாம் முடிவு பண்றது மிகப்பெரிய தவறு. அதனால எந்த பாவமும் அழிவது கிடையாது. பாவ ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. சாது சன்னியாசிகள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? ஆத்மால எதுவுமே ஒட்டாது. நிர்லை தவான்னு ஒன்று இருக்கு, தோசை செய்வாங்க. அதுல அந்த டெஃப்லான் இருக்கும், அதனால அது எதுவும் ஒட்டாம வரும் அந்த தோசை. அதனால என்ன சொல்லிட்டாங்க, நிர்லேப்னு பேரு ஆத்மா கூட. ஆத்மால நாம பாவமும் புண்ணியமும் எது செஞ்சாலும் ஒட்டாது. ஆத்மா பரமாத்மாவுக்கு சமமா. அதனால நாம எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஒட்டாது. எவ்வளவு மிஸ்கைட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? அதனால அவங்கவுங்க இஷ்ட பிரமாணம் இருக்காங்க. அதாவது ஒட்டுறது இல்லையே. உடம்பு தப்பு செஞ்சா உடம்ப கங்கையில போய் வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, குளிர் விட்டு போச்சு. அந்த கர்மாவுக்கு யாரும் பயப்படுறதே கிடையாது. ஆனா கர்மா அடிச்சு தாக்குது, யாரையுமே விடுறது கிடையாது. உள்வினை உறுத்து ஊட்டம். இந்த பிறவி தப்பிச்சுட்டா அடுத்த பிறவில கர்மா அதுக்கு பதில் சொல்லணும் நாம. சரிங்களா? அதனால கர்மத்துல அட்டென்ஷன் வைக்கணும். அதனால நாம செய்யற கஷ்டமோ, அதாவது தவறும் நல்லதோ, பாவமோ புண்ணியமோ ஆத்மால ஒட்டும். கண்டிப்பா நம்ம கூட எடுத்துட்டு போறோம். அதனால நான் செய்யக்கூடிய செயல் மேல கவனம் வைக்கணும். இஷ்ட பிரமாணம்லாம் நடக்கக்கூடாது. நல்லது மட்டும்தான் செய்யணும். கெட்டதை செய்யாம இருக்கணும். அதுக்கு சக்தி கடவுள் கொடுப்பாரு. யோகா பண்ணுங்க, கடவுள் சக்தி கொடுப்பாரு. மற்றபடி நம்ம மனசுக்கு தோணதெல்லாம் செய்யக்கூடாது. ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா பக்தியில. அதனாலதான் எல்லாரும் மக்கள் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. மற்ற ரிலீஜன்ல ஒரு சாஸ்திரம் தான் இருக்கு, ஒரு டைரக்ஷன் தான். இங்கதான் ஏகப்பட்ட, இப்ப வேதம் இருக்கு, உபநிஷதம் இருக்கு, கீதை இருக்கு. எதை படிக்கிறதுன்னு தெரியாது மக்களுக்கு. எது உண்மையான சாஸ்திரம்னு கூட தெரியாது. அது ஒன்னொன்னுத்துல ஒரு டைரக்ஷன் வேற இருக்கு. இதுல சாமியாருங்க அவங்கவுங்க ஒரு டைரக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. எவ்வளவு குழப்பம். இப்பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான். ஸ்ரீமத் காட் சிவாவே நேரடியாக இறங்கி சொல்றாரு. பாபா உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண்ணை கொடுத்திருக்கின்றார். முன்பு ஈஸ்வரனை பற்றி எதையுமே அறிந்து கொள்ளவில்லை. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது, ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்கின்றது, முதலில் ஆத்மாவை பற்றி இறைவன் புரிய வைக்கின்றார். ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அதனுடைய சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். ஞானத்தின் விஷயங்களை சிவ தந்தைதான் புரிய வைக்கின்றார். அனைவரும் புருவ மத்தியில், அதாவது பிரம்மா பாபாவுடைய புருவத்தின் மத்தியில சிவ தந்தை அமர்கின்றார். பக்தியில சொல்லிட்டாங்க, இந்த 33 தேவர்கள் ரொம்ப தப்பு செஞ்சிட்டாங்க. அதனால நந்தி தேவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த 33 தேவர்களை எரிச்சிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு.
அவர் எரிக்கிறதுக்காக தன்னுடைய பவரெல்லாம் 2 புருவத்துக்கு மத்தியில அப்படியே ஃபோக்கஸ் பண்றாரு. எரிக்க போறாரு. அந்த நேரத்துல சிவபாபா, அதாவது காட் சிவா வந்து என்ன பண்றாரு, கரெக்டா அந்த நெத்தியில அந்த பவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த பவர் வந்து எரிக்கக்கூடிய சக்திய என்ன பண்றாருன்னா, அந்த தேவதைகளுக்கு ஆக்கப்பூர்வமான சக்தியா மாத்தி குடுக்குறாரு. அப்ப இந்த தேவதைகள்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. நந்தி தேவர் எரிக்க போறாருன்னு சிவபாபா என்ன பண்ணிட்டாரு, பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி குடுத்துட்டாரு. அதனால எந்த தேவதைகளும் எரிக்கப்படல. அதுக்கப்புறம் அந்த 2 கொம்புக்கு நடுவுல ம் ஆனந்த நடனம், தாண்டவம் பண்றாரு. அதனாலதான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இந்த தேவதைகளோட தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவபாபா வந்த நாள் தான் அந்த பிரதோஷம். சரிங்களா? அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த பாற்கடலை கடையும் பொழுது முதல்ல விஷம் வந்ததுல்ல, அது குடிச்சாரு. இந்த தேவதைகள் பண்ண தப்பு தான். இப்ப வந்து விஷம் வந்து மனசுல இருக்கு. மனமே ஒரு கடல். அதை கடையும் பொழுது, புத்தின்ற மத்த வச்சு கடையும் பொழுது விஷம் வருது. நெகட்டிவ் தாட்ஸ். அது சிவபாபா எடுத்துக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் ஞானத்துல நிஜமா நடக்குது. ஒவ்வொரு பிகேஸ்க்கும் நடக்கிறது. இத பக்தியில வந்து ஜென்ரலா சொல்லி வச்சிருக்காங்க. அதனால சிவபாபா பிரம்மாவுடைய 2 புருவத்துக்கும் மத்தியில நந்தி உடம்புல வரல, பிரம்மா பாபா உடம்புல வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்ப நந்தின்னு சொல்றது பிரம்மா பாபாவை தான் குறிக்கின்றது. சிவனுக்கு தன்னுடைய உடலையே வாகனமாக கொடுத்திருக்கிறாரு. அதனால பாக்கியசாலி ரதம்னு கூட அது அவருடைய உடலுக்கு நம்ம சொல்றோம். பகீரதன் ஞான கங்கையை பூமி கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரம்மா பாபாவுடைய புருவ மத்தியில சிவ தந்தை வந்து அமர்கின்றார். அப்படிதானே நம்மளுக்கு ஞானத்தை சொல்றாரு. இவரும் உடனே புரிந்து கொள்கின்றார். இவை அனைத்தும் புதிய விஷயமாகும். பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறாரு அப்படின்னு முதல்ல பாபா மேல நம்பிக்கை, அதாவது சிவன் தான் இந்த ஞானத்தை சொல்றாரு. அந்த சிவன் தான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த ஞானத்தை தாரணை செய்வார்கள். இதை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மறக்க கூடாது. பாபாவை எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு விகர்மம் விநாசமாகும். அது பாவங்கள் நீக்கப்படும். மனுஷங்களை நினைச்சா பாவங்கள் ஆட் ஆயிடும். கடவுளை நினைச்சா பாவங்கள் நீக்கப்படும். யாரை நினைக்கணும்னு நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. பாபா சொல்றாரு, உங்களுடைய எதிர்காலமே நீங்க நினைக்கிற எண்ணங்கள்ல தாங்க இருக்கு. எண்ணம் போல் வாழ்வு. குழந்தைகளாகி உங்களின் கூடவே பாரத கண்டமும் அனைத்தையும் விட சௌபாகியசாலியாக மாறப்போகின்றது. இதை போன்று சௌபாகியசாலி கண்டம் வேறு எந்த கண்டமும் கிடையாது. இங்கே சிவ தந்தை வருகின்றார். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அதற்கு அல்லாவின் தோட்டம் என்று பெயர். கார்டன் ஆஃப் அல்லா. அல்லா யாரு? காட் சிவா தான். பாபா மீண்டும் பாரதத்தை மலர்களின் தோட்டமாக மாற்றுகின்றார். நாம் அங்கே செல்வதற்காகத்தான் படித்து கொண்டு இருக்கின்றோம் என நீங்கள் அறிகின்றீர்கள். அல்லாவுடைய தோட்டம் வந்து வைகுண்டம். இது கடவுளால பார்த்து பார்த்து ஸ்தாபனை செய்யப்பட்ட தோட்டம். அது அந்த தோட்டத்துல அவர் வரமாட்டாரு. ஹெவன்லி காட் ஃபாதர் ஹெவன் ஸ்தாபனை பண்ணிட்டு மேலே போயிடுவாரு. அங்க நம்மளுக்காக அந்த ஹெவன் உருவாக்கப்படுகின்றது. சாட்சாத்காரம் கூட கிடைக்குது. இது அதே மகாபாரத போர் ஆகும். இது போன்ற சண்டைகள் வந்து நடக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சத்தியுகத்துல போயிட்டோம்னா எந்த போரும் இருக்காது. சரிங்களா? குழந்தைகளாகிய உங்களுக்காக நிச்சயமாக புது உலகம் தேவைப்படுகின்றது. நாம கூட கேட்டோம், புத்தம் புது பூமி வேண்டும் கேட்டோம்ல. அதுதான் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்துல இந்த பூமியே புத்தம் புதுசாதாங்க இருந்தது, நீங்க பழசாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. பாரதம் சொர்க்கமா இருந்தது. வெறும் 5000 வருஷம்தான். 5000 வருஷத்துல நரகமாக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் எடுத்துக்கல, வெறும் 5000. ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு நிம்மதி இருந்ததுல்ல. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? மக்கள்லாம் நல்லவங்களா இருந்தாங்க.
ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் வந்து நிம்மதி இருந்துச்சு. இன்னைக்கு வசதிகள்லாம் அதிகமாக இருக்கு, ஆனால் மனசில் நிம்மதி இல்லைல்ல. அப்போ 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான வருடம் ஆகி இருந்தால் 5000 வருஷத்துக்கே பாப்புலேஷன் 850 கோடி இருக்கு. நம்ம பாரதியார் சொன்னார், 30 கோடி முகமுடையால் மொயம்புற ஒன்றுடையால் அப்படின்லாம் பாடினாரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி பாரத தாயோட பாப்புலேஷன். 30 கோடி இன்னைக்கு 140 கோடி ஆயிருக்கு வெறும் 100 வருஷத்துல. லட்சக்கணக்கான வருஷம்தான் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இது சாத்தியமே இல்லைங்க. மனுஷங்களை கவுண்ட் கூட பண்ண முடியாத அவ்வளோ மக்கள் தொகை, நிக்க கூட இடம் இருக்காதே. இத்தனை வருஷம் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணுங்க. சாஸ்திரத்துல இருக்குன்னு அப்படியே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. நீங்க யோசிங்க. கடவுள் புத்தி கொடுத்துருக்கிறாருல, அந்த புத்திக்கு வேலை கொடுங்க. 100 வருஷத்துல எவ்வளோ கோடி ஆயிருக்கு. லாக்ஸ் கணக்கில் இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் நம்மளுடைய உலகம் முழுவதும் ஆட்சி செய்தோம். ஏன்னா வேற கண்டமே கிடையாது. நம்ம பாரத நாடு தான் உலகத்துல ஒரே நாடு. அதனால நம்ம என்ன சொல்லிக்கிறோம், உலகம் முழுவதும் நாங்க ஆட்சி செஞ்சோம். ஏன்னா இருந்தது ஒரே நாடு தான். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இந்த தேவதைகள் பண்ண தவறுனால பூமி சாஞ்சுது. பூமி சாஞ்சதுனாலதான் மற்ற கண்டங்கள்லாம் வெளியில வந்தது. 23 டிகிரி சாஞ்சதுல துவாபர யுகத்துல. அதுக்கப்புறம் தான் மற்ற கண்டங்கள் வெளியில வருது. அதனால எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு கேள்வியெல்லாம் டிராமால மட்டும் கேட்கவே கூடாது. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, அக்செப்டன்ஸ். ஏன்னா டிராமாவில் நம்ம மாற்ற முடியாத, அது ஏதோ ஒரு சீக்ரெட்டுக்காக நடந்துட்டு இருக்கு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றன. வேறு யாருடைய புத்தியிலும் முற்றிலும் கிடையாது. சிறிதளவு செய்கை காண்பித்தாலும் புரிந்து கொள்ளலாம். விஷயங்கள் சரியாக இருக்கின்றது. நமக்கு முன்பு நிச்சயம் ஏதோ ஒரு தர்மம் இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. அதுதான் புராதனமான தர்மம். பாரத நாடே புராதன நாடுன்னு சொல்றாங்க. அந்த தர்மமும் அப்படிதானே இருந்திருக்கணும். இது இப்பொழுது மறைந்து விட்டது என நீங்கள் புரிய வைக்கலாம். யாரும் தன்னை தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியுதா? ஒரு பேச்சுக்காவது சொல்ல முடியுதா? ஏன்னா அந்த குவாலிட்டிஸ் இல்லை, சொல்ல முடியல. நாம ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். பிறகு அந்த தர்மம் எங்க போயிடுச்சு? அந்த 33 கோடி தேவர்கள் எங்க இருக்காங்க? வானத்திலையா? நாம தானே அது. இது சிவபாபா வந்து புரிய வைக்கிறாரு. இந்த தர்மம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் தான் துவாபர யுகத்துல நம்மளை தேவதைன்னு நம்மளாலே சொல்லிக்க முடியல. அதனால நாம சனாத்தன தர்மம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, சிந்து நதி ஓடுது. அந்த சிந்துன்றது வாயில வரல, இண்டஸ் ரிவர்னு பேர் வச்சாங்க. நம்ம பாரத நாட்டுக்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க. இங்கே இருக்கிற தர்மத்துக்கு பேர் இந்து தர்மம்னு வெளிநாட்டவரால் பெயர் வைக்கப்பட்டது. யாருக்கும் இந்த விஷயங்களை பற்றி கவலையே இல்லைங்க. எந்த தர்மமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நான் நல்லா இருந்தால் போதும். அவ்வளோ சுயநலம் அதிகமாகிடுச்சு இந்த காலத்தில். ஞானத்தின் கடல், ஞானத்தின் அத்தாரிட்டி. எனவே குழந்தைகளாகி நீங்கள் வந்து எல்லாத்தையும் அத்தாரிட்டியோட சொல்லலாம். பாபா சொல்கிறாரு, தெரிஞ்சவரை சொல்கிறாரு. அதை நம்பினதுனால நம்ம அத்தாரிட்டியோட சொல்கிறோம். நிச்சயமாக அவர் வந்து தான் ஞானத்தை சொல்லியிருக்க முடியும். இதெல்லாம் சாதாரண ஞானம் இல்லைங்க. மனிதனால் சொல்ல தரப்படக்கூடிய ஞானமே கிடையாது. இது காட் சிவா, கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி கிடைக்கின்றது. இதுல பிரேரணைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது.
எப்படி இப்பொழுது வந்திருக்கின்றேனோ அவ்வாறே கல்ப கல்பமாக வருகின்றேன் என சிவ தந்தை கூறுகின்றார். யதாஹி தர்மஸ்ய கிளானி அப்படின்னு வருது இல்ல, அதுல சம்பவாமி யுகே யுகேன்னு இருக்கும். எப்பெல்லாம் உலகத்துல தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் வருகின்றேன். யுக யுகமா வரல, கல்பத்தின் சங்கம யுகத்துல ஒரு கல்பத்துக்கு ஒரு முறை வராரு. எதுக்காக? சத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. கல்பத்திற்கு பிறகு கூட மீண்டும் அனைத்து குழந்தைகளையும் சந்திப்பார். நெக்ஸ்ட் கல்பத்துல வருவாரு. நீங்களும் இவ்வாறே சக்கரத்தில் சுழல்கின்றீர்கள், ராஜ்யத்தை அடைகின்றீர்கள், பிறகு ராஜ்யத்தை இழக்கின்றீர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். நீங்கள் அனைவரும் நடிகர்கள் ஆவீர்கள். ஆத்மா நடிகராக இருந்து படைக்கக்கூடியவர் டைரக்டர், முக்கிய ஆக்டர், ப்ரொடியூசர். நம்மளுக்கு இந்த வேஷத்தை கொடுத்தவர் யாரு? கடவுள் தானே. இந்த டிராமாவோடைய டைரக்டர் யாரு? இறைவன் தான். மெயின் ரோல் கிளைமேக்ஸ்ல பிளே பண்றாரு. சக்கரத்தை மாத்தி வச்சுட்டு போறாரு பாருங்க, நரகத்தை சொர்க்கமா மாத்திட்டு போறாரு. எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்றாரு. ஆனா இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. முதல்ல நம்ம ரோலே நம்மளுக்கு தெரியல, ஆனா நடிச்சிட்டு இருக்கிறோம் நாடகத்துல. ஆத்மா எப்படி சரீரத்தை எடுக்கின்றது, எப்படி விடுது, எப்படி வேஷம் மாத்துது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளோட ரோலை நம்ம நடிச்சிட்டு தான் இருக்கிறோம். இப்ப எல்லா விஷயமும் புரியுது. இப்பொழுது மீண்டும் திரும்பி வீட்டிற்கு செல்லக்கூடிய டைம் வந்தாச்சு. இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிய போகின்றது. எவ்வளவு எளிதான விஷயம். பாபா எவ்வளவு குப்தமா இருக்கிறாரு. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஒரு வெள்ளத்தை கோணில கட்டி வச்சா வெள்ளத்தோட ஸ்வீட் யாருக்கு தெரியும்னா வெள்ளத்துக்கும் அந்த கோணி பைக்கு தான் தெரியும். அது மாதிரி ஷிவபாபா எப்படிப்பட்டவர் அப்படின்றது 100% ஷிவபாபாவுக்கு தான் தெரியும். அப்புறம் அந்த கோணிப்பை பிரம்மா பாபா அவர் உடம்புல தானே வந்திருக்காரு, அவருக்கும் ஷிவபாபா பத்தி தெரியும். ஆத்மாவை பார்க்க முடியும், ஆனால் அதிலும் எந்த நன்மையும் இல்லை. திவ்ய திருஷ்டியில பார்க்கலாம். அப்ப பார்த்து என்னத்தை சாதிக்க போறீங்க? ஆத்மா உணர்வுல இருங்க, நிறைய சாதனைகள் புரியலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தீவிரமான பக்தியில நிறைய காட்சிகள் கிடைக்கின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட முன்பு எவ்வளவு காட்சிகள் கிடைத்தது, நிறைய நிகழ்ச்சிகள் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியில நிறுத்திட்டாரு. ஏன்னா அவங்க அந்த டிரான்ஸ்ல போறது, காட்சி பார்க்கறது, இதுலயே புத்தி போச்சே தவிர இந்த ஞான யோகம்லாம் குறைஞ்சது. அதனால பாபா கட் பண்ணிட்டாரு. இப்போ திரும்பவும் அது லாஸ்ட் சீன்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த விளையாட்டை கடைசியில் பார்ப்பீர்கள். இப்ப நடுவுல நம்ம இருக்கோம். இந்த டைம்ல நீங்க படிக்கணும், யோகா பண்ணணும், எவ்வளவு முடியுமோ உங்க ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் புத்திசாலியா மாறுங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? ஷிவபாபா சொல்றார். ஒருவேளை படிக்கவில்லை என்றால் ரிசல்ட் வரும் பொழுது முகத்தை தொங்க போட வேண்டி வரும். நாம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கி விட்டோம். இப்ப புரிய மாட்டேங்குதுல, எவ்வளோ வேஸ்ட் பண்றோம் டைம். அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் வைக்கணும், நேரத்தை வீணடிக்க கூடாது. எவ்வளவு பாபாவுடைய நினைவுல இருப்பீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீக்கப்படும். எவ்வளவு பாபாவுடைய நினைவுல இருக்கிறோமோ அந்த அளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். பகவானை ஏன் நினைக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரியவே இல்லைங்க. தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு பாட்டை மட்டும் பாடுறாங்க. போதுமா? அவரை நினைச்சாதானே இவ்வளோ விஷயம் நடக்க போகுது. நம்ம யாரை நினைக்கிறோமோ அவரை மாதிரி ஆயிடுவோம். நம்ம கடவுளை நினைக்கலன்னா கண்டிப்பா யாரை நினைக்க போறோம்? மனுஷங்களை நினைக்க போறோம். அதனால அதுலயும் சுகம் கொடுக்குற மனுஷங்களை விட துக்கம் கொடுக்குற மனுஷங்களை தான் அதிகமா நினைக்க போறோம். அதனாலதான் ஷிவபாபா சொல்றாரு, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமே நம்ம லைஃப்ல துக்கமே வேணாங்க, துக்கமான எண்ணங்களே வரக்கூடாது. அதனால ஒரே ஒரு ஷிவபாபா மட்டும் நினைங்க போதும். சிவனின் படங்களை வைத்து இவர் ஞானக்கடல், பதீதா பாவனர் என புரிய வைக்கலாம். அதே தந்தை சுகத்தின் வழியை காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றார் என நாம் அறிகின்றோம். இது ஒரு படிப்பாகும்.
யார் எந்த அளவு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அவசியம் கிடைக்கும். இங்கே யாரும் சாது சன்னியாசிகள்லாம் கிடையாது. அவர்களுடைய சிம்மாசனமும் இல்லை. இதுவோ சிவ் பாபாவுடைய சிம்மாசனமாகும். இவர் சென்று விட்டால் வேறு யாராவது சிம்மாசனத்தில் உட்காருவார்கள் என்பது கிடையாது. பாபா அனைவரையும் உடன் அழைத்து செல்கின்றார். அதுதான் வந்திருக்காரு, செல்வார். இனிமேதான் எல்லாரையும் கூண்டோட கைலாசத்துக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. கைலாசநாதர் வந்திருக்கிறாரு. உத்தர கைலாஷ் மேல இருக்கு. இப்ப இருக்கிற கைலாசத்துக்கு மத்திய கைலாஷ்னு பேரு. தெற்கு கைலாசம் இங்க இருக்கு. வெள்ளங்கிரி மலை சொல்றாங்களே, அது தென் கைலாயம்னு சொல்றாங்க. மத்திய கைலாஷ்ன்றது இப்ப இருக்கிற கைலாஷ் இமயமலையில இருக்கிறது. அப்ப உத்தர கைலாஷ்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது எங்கன்னு யாருமே டவுட்டே வரல. மேல இருக்கு. நம்ம பரந்தாம தான் உத்தர கைலாஷ். அதனால கூண்டோட கைலாசத்துக்கு கூட்டு போறதுக்காக கைலாசநாதர் வந்திருக்கிறாரு. பல குழந்தைகள் வீணான எண்ணங்களால தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்கின்றார்கள். நிறைய பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் இன்னும் எள்ளு பேரன் கொள்ளு பேரன்லாம் சொல்றாங்களே, அது எல்லா பேரனுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. வங்கியில, லாக்கர்ல இப்படிலாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா கடைசியில என்ன எடுத்துட்டு போறாங்க? வினாஷ் நடக்கும் பொழுது பாதி கவர்மெண்ட் எடுத்துக்கும், இல்லாட்டி மண்ணோட மண்ணா போகுது. இதை பற்றி யாருமே சிந்தனை செய்யல. எதிர்கால வருமானத்தில் ஈடுபடுங்க. நம்ம போக போறோம்ல அடுத்த பர்த்துக்கு, அதுக்கு என்ன வேணுமோ அது இந்த பிரிவில சேர்த்துக்கலாம்ல. அதுல கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. அதுக்காக வேலை செய்ய வேணாம், பணம் வேணும். பணமே வாழ்க்கை கிடையாது, அது புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேவைகளுக்காக பணம் கண்டிப்பா வேணும். ஆனா அது பின்னாடி போயிட்டு நம்ம இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். டிராமாவில் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. டிராமால இருந்தா தண்ணி அப்படியே டம்ளர்ல பறந்து நிற்குமா? நாம தான் முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாம ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடைக்காது, உணவும் கிடைக்காது. ஆனா சிலர் சொல்றாங்க, என்னோட அதிர்ஷ்டத்துல இல்லைங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டத்துல இல்லை அப்படின்னா ஈஸ்வரிய முயற்சி கூட என்ன செய்வாங்க? பாபா சொல்றாரு, அதிர்ஷ்டத்துல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க முதல்ல முயற்சி பண்ணுங்க. என்னோட அதிர்ஷ்டம் இருந்தா நான் பாஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் முயற்சி பண்ணாம இருந்தா என்ன ஆவாங்க? ஃபெயில் தான் ஆவாங்க. நம்ம பண்ண வேண்டிய முயற்சி நம்ம பண்ணலாம். பாஸ் ஆகிறத ஃபெயில் ஆகுறத அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதிர்ஷ்டத்துல இருந்தா பாஸ் ஆகிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. நன்கு தாரணை செய்ய வேண்டும். தந்தை உங்களுடைய ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். கடவுளே வருஷ கணக்கில் டீச் பண்றாரு, கொஞ்சம் மானத்தை காப்பாத்துங்க அப்படின்றார். முக்கியமான விஷயம், அவரை நினைவு செய்ய வேண்டும். மன்மனாபவ. அனைவரையும் விட பிரியமானவர் யாரு? அப்பா ஆஸ்தி கொடுக்கிறாரு. அடுத்து டீச்சர். நம்மளுக்கு சிவ தந்தையே ஆசிரியராகவும் இருக்கின்றார். அதனால தந்தையையும் நினைக்கணும், ஆசிரியரையும் நினைக்கணும். அப்பா வருமானம், அப்பானாலே ஆஸ்தி. டீச்சர் என்ன பண்றாரு? நம்மளுடைய அடுத்த வருமானத்திற்கு ஆதாரம், வைகுண்ட பதவிக்கே ஆதாரம் இங்க படிக்கிற படிப்பு தான். அதனால டீச்சரையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா நிறைய வழிமுறைகளை தெரிவிக்கின்றார். நீங்கள் சாது சன்னியாசி போன்றவர்களுக்கு கூட அழைப்பு கொடுக்கலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமா விளங்கக்கூடிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்கின்றேன் என கூறி முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்,
முழு நாளில் ஏதாவது பாவம் நடந்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை குறித்து கொள்ள வேண்டும். உண்மையாக பாபாவிற்கு கூற வேண்டும். சார்ட் வைக்கணும். உண்மையான மனம் உடையவராகி ஒரு தந்தையின் நினைவினால் அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும். சிவ தந்தையின் நினைவில் இருக்க இருக்க நம்மளுடைய பாவம் எல்லாம் விநாசமாகும். அப்ப நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோட கணக்கு கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். வரதானம். கிரீடம் மற்றும் சிம்மாசனம் சதா நிலையாக வைக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக. தற்சமயத்தில் பாபாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் கிடைத்திருக்கின்றது. தற்சமயத்தினுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பல பிறவிகளுக்கான கிரீடம் சிம்மாசனத்தை அடைய வைக்கின்றது. நிகழ்கால கிரீடம் எது? நிகழ்கால சிம்மாசனம் எது? சதா இந்த கிரீடமும் சிம்மாசனமும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய எதிர்காலத்துல அந்த முதல் 21 பர்த்தில் நம்ம ராஜ்ய பதவியில வருவோம். ராஜா ராணியோ அல்லது சிற்றரசர்கள் ஆக மொத்தத்துல வருவோம். ராஜாவா வருவோம். அதுக்கு நிகழ்காலத்துல எந்த கிரீடம் வேணும், எந்த சிம்மாசனம் வேணும்? உலக நன்மைக்கான பொறுப்பு எனும் கிரீடம். விஸ்வ கல்யாண்காரி, உலக நன்மை செய்யற பொறுப்பு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த கிரீடம் இப்ப நிகழ்காலத்துல இருக்கணும். சிம்மாசனம் என்னது? பாப் தாதாவின் இதய சிம்மாசனம். இறைவனோட இதயத்துல இடம் பிடிக்கணும். அங்க நம்மளுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு. சிவபாபாவோட இதயத்துல நம்மளுக்கு சிம்மாசனம். உலக நன்மையாளர் அப்படிங்கிற பொறுப்புன்ற கிரீடம். இங்க நாம சதா அதுலயே இருந்தோம்னா கண்டிப்பா 21 பர்த்துக்குமே ராஜா குழந்தையா வருவோம். நிரந்தரமாக இயல்பான யோகி ஆகிவிடலாம். அவர்கள் எந்த விதமான முயற்சி, கடின உழைப்பு செய்வதற்கான விஷயமே தேவையில்லை. 2 விஷயம். ஒன்று இறைவனின் இதய சிம்மாசனம். 2வது விஸ்வ கல்யாண்காரி, பொறுப்புன்ற கிரீடம். உலக நன்மைக்கான பொறுப்பு அப்படிங்கிற கிரீடம். ஏனெனில் முதலாவது தொடர்பின் நெருக்கம் இருக்கின்றது. அங்கு எங்கு அனைத்தும் நிறைந்திருக்கின்றதோ அங்கு இயல்பான நினைவு இருக்கும். ஸ்லோகன் சொல்றாரு. தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் வெற்றி அடங்கியிருக்கும். நம்ம பிளான் பண்றோம், பிளைன் புத்தியில பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வர்றது ஈஸியாக இருக்கும். அப்போ வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் பிளான் பண்ணும்பொழுதே பிளைன் புத்தியோட பிளான் பண்ணிடுங்க. தெளிவான புத்தியில் நாம் திட்டத்தை பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக அந்த நம்ம போட்ட பிளானை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அப்பொழுது வெற்றி அவசியம் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.